வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 2 நாள்களுக்கு முன்பு சென்னை எழும்பூரில் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் கார்ல் மார்க்சினுடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அது நம் மண்ணுக்கு மேலும் பெருமை கூட்டும். ஆனால் மார்க்சுக்கு எதற்காக தமிழ்நாட்டில் சிலை என்று மதவாதிகள் சிலர் கேட்கிறார்கள். இன்றைக்கு அல்ல, மார்க்ஸ் காலத்திலேயே அவருக்கு அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் தான் இருந்தன. அந்த மார்க்சியம் என்கிற சொல்லே எதிர்மறையாகத்தான் மார்க்ஸ் என்கிற தனி மனிதரை பின்பற்றுகிற, கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற ஒரு குறுங்குழு என்றுதான் அது கருதப்பட்டது. 1880களுக்கு பிறகு, சரியாக சொன்னால் 1889ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் பேரவை, இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ், அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மார்க்சியம் என்பது நேர் பொருளில் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று தோழர் எஸ்விஆர் விளக்குவார். கார்ல் மார்க்ஸே வேடிக்கையாக, நான் ஒன்றை உறுதிபட கூறுகிறேன், நான் மார்க்சிஸ்ட் அல்ல என்று சொல்லுவாராம். அதனை எங்கெல்ஸ் கூறுகிறார். ஆனாலும் மார்க்சியம் என்கிற சொல்லுக்குள் இருக்கிற ஆழமான பொருளை 1902ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பால் புரூஸ் எழுதிய புத்தகம் மிகச் சரியாக எடுத்து காட்டிற்று. கார்ல் மார்க்சுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகத்தின் எந்த மூலையிலும் சிலை வைக்கலாம். அவர் உலகத்துக்கே சொந்தமானவர்.